ஹாய், இன்னைக்கு எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசியும் கேரட்டும் வச்சு ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இப்போ 2 கேரட் எடுத்து சீவி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லாவே கலந்து விட்டு கலர் சேஞ்ச் ஆனது எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை வடிகட்டி அதில் போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட் 10 மினிட்ஸுக்கு உள்ளாடியே நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கோம் ஜவ்வரிசி. அதனால் இப்போ ஜவ்வரிசி வெந்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட் அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுருங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மில்கி மேடு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மில்கி மேடு போடும்போது ரொம்ப க்ரீமியும் டேஸ்டியுமாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியெல்லாம் போட்டு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு பாயாசம் ரெடி.